தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டோம் பசங்களாம். நம்ம தண்ணி எடுக்கிறதுக்கு கம்மாயில தண்ணி வத்தணும்னா தண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவசியம் பண்ணதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னு நாங்கள் அவ்வளோக்கு ஓசு பைப்புனா போட்டு அவ்வளோக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் ஊரணியில விட்டோம். ஆனால் தண்ணி அதுக்கு வெயிலுக்காண்டி தாங்கலை. ஊரணினா இப்போ ஐயா ஈஸ்வரனுக்காண்டி தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப இருந்தான். தண்ணி இல்லாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தான். இந்த யூடியூப் மூலமாக எங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஆயிரக்கணக்கான நன்றி சொன்னாலும் பத்தாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கீழவளவு கிராமத்தில் இருக்கும் சுமார் 1000 ஆண்டுகள் பழமையானது என கூறப்படும் ஐயா சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு தண்ணீர் தேவை இருப்பதாக காணொலி வெளியிட்டிருந்தவங்க. அதுக்கு நீங்கள் கொடுத்த பெரிய ஆதரவு மூலமாக இப்போ நம்ம சேனலின் பலரின் உதவியோடும் நம்ம சேனலின் பங்களிப்போடும் போர் போட்டு கொடுத்துருக்கோங்க. சும்மா சொல்லக்கூடாது, போர் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஐயாவோட ஈசனர்களால் தண்ணி வந்துச்சுன்னே சொல்லலாங்க. இதனால் இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. போர் போட்டு கொடுத்தது கொடுத்து அந்த கோயில் பக்தர்கள் சிலர் என்ன பேசியிருக்காங்க நீங்களே பாருங்க. எல்லோருக்கும் வணக்கம். இந்த அதிகாலத்துலேருந்து சிவன் கோவில் அங்கே அப்போ ரொம்ப பழைய காலத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு சிவன் கோயில். அங்கே எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன பசங்க எல்லாரும் சேர்ந்து இதை நல்வழிப்படுத்திக்கிட்டு இருந்தோம். இது தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டோம் பசங்களாம். நம்ம தண்ணி எடுக்கிறதுக்கு கம்மாயில தண்ணி வத்தணும்னா தண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கோவில் அதிசயம் ஒரு சேனல்ல இருந்து அவங்க முயற்சி பண்ணி ஒரு போர் போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இன்னைக்குதான் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எங்க சிவனுக்கு வந்த தண்ணினால ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 6 மாசத்துக்கு முன்னாடி ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணதுன்னா ஊரணியில தான் எடுத்தோம். அதுக்கு முன்னாடி ஊரணி வத்தி கொண்டாந்து நம்ம வயக்காடு பக்கத்தே கேணியிலலாம் நாங்கள் மோந்து தண்ணினா ஊற்றி இது பண்ணிட்டு இருந்தோம். ஐயாவுக்கு அவசியம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அவசியம் பண்ணதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னு நாங்கள் அவ்வளோக்கு ஓசு பைப்புனா போட்டு அவ்வளோக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் ஊரணியில விட்டோம். ஆனால் தண்ணி அதுக்கு வெயிலுக்காண்டி தாங்கலை. ஊரணினா இப்போ ஐயா ஈஸ்வரனுக்காண்டி தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப இருந்தான். அப்போதான் இந்த கோவில் அதிசயங்கள் அந்த சேனல் இன்ஸ்டால பார்த்து அந்த அண்ணனை நம்பர் வாங்கி கான்டாக்ட் பண்ணி இப்போ அந்த அண்ணன் மூலியமா நம்மளுக்கு மக்கள் மூலியமும் அண்ணன் மூலியமும் இன்னைக்கு போர் போட்டுருக்கோம். இன்னைக்குதான் ஒரு கஷ்டமே ரொம்ப இறக்கி வச்ச மாதிரி ரொம்ப இதா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இது எல்லாமே உங்களால தான் நடந்ததுங்க. அதுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முன்னாடி அந்த பசங்க எவ்வளோ தூரத்துல இருந்து ஐயா ஈசனுக்கு பூஜைக்காக தண்ணீர் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. அதை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இந்த காணொலியை பதிவிடுறேன். அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவங்களுக்கு நான் போர் போட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே எனக்கு வந்துச்சு. இந்த கோயிலுக்கு தண்ணீர் தேவை இருக்குன்னு அந்த கிராமத்தை சேர்ந்த ராஜு என்ற இளைஞர் தான் நம்ம முதல்ல தொடர்பு கொண்டாருங்க. 2 வடத்துலேருந்து இங்கேருந்து ஒரு அவ்வளோக்கு சிவன் கோயில் அங்கே இருக்க ஐயா ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் இங்கே தான் எடுத்துகிட்டு போவோம். இந்த கேணியில் மோந்து தான் எடுத்துகிட்டு போவோம்.